அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் நியூசிலாந்துல இருந்து நம்மளை தொடர்பு கொண்டிருந்தாங்க. ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது. இந்த ஜாதகப்படி இவர் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணதுக்கான காரணம் இவர் சிம்ம ராசி, உத்திரம் 1ஆம் பாதம். இந்த ஜோதிடர்கள் இந்த பொது பலன்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, சிம்ம ராசிக்கு கடினமான இதை சொல்லிட்டு இருக்காங்களாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அடித்தார். ஜாதகத்தை பார்த்த உடனே லக்னத்துக்கு 12ஆம் வீட்டோட, அதாவது 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருக்கிறதுனால நியூசிலாந்தில் நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க, நிரந்தர குடியுரிமையாளர் ஆகிட்டீங்களான்னு கேட்டால் ஆமாங்க அப்படின்னாரு. நிரந்தர குடியுரிமையாளர் ஆகிட்டார். ஏன்னா ராகு தசை நடந்திருக்கு, அடுத்து குரு தசை நடந்திருக்கு, இப்போ சனி தசை நடந்துகிட்டு இருக்குது. ரெண்டுமே 12ஆம் இடத்தோடு இருக்கிறதுனால நீண்ட கால வசிக்கிற அமைப்புகளில் அவருக்கு குடியுரிமை கண்டிப்பாக கிடைச்சிருக்கும். ஒரு நல்ல ஜாதகம் தான். இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா லக்னம் விருச்சிக லக்னமாகி சனி செவ்வாய் எந்த பாவிகள் தொடர்பு இல்லை, அதே நேரத்தில் அவருக்கு சுபர்கள் தொடர்பு இல்லை, லக்னாதிபதி உச்சமாக இருக்காரு. இந்த அடிப்படையில் இந்த ஜாதகம் கொஞ்சம் உயர்தர ஜாதகங்களை என்னால் தீர்மானிக்க முடிஞ்சது. பொதுவாக ஒருத்தங்களோட தொழிலை நம்ம ஆதித்ய குருஜி சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் சொல்லிடலாம். சில நேரம் தடுமாறும். அந்த தடுமாறுறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுக்கு சாதகமான தசாபுத்திகளில் தான் நம்மளுக்கு ஃபேவரபுளான படிப்புகள் தானாக அமைஞ்சிரும், தொழில்கள் தானாக அமைஞ்சிரும். சாதகமற்ற தசாபுத்திகளில் நம்மளுக்கு எது பிரயோஜனம் இல்லையோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஜாதகத்தை நான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சது இவருக்கு சுக்கிரன் தான் அதிக சுபத்துவம். பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 2 டிகிரி, குரு 5 டிகிரி. பௌர்ணமி அன்னைக்கு, அதாவது பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பிறந்தவர். நேரடி சந்திரனோட பௌர்ணமி அதியோகத்திலையும் குருவுடைய பார்வையிலையும் சுக்கிரன் தான் அதிக சுபத்துவம். புதனும் 6 டிகிரி தான். புதனும் குருவுடைய பார்வையில் இருந்தால் கூட இவர் நட்பு வீட்டில் இருக்காரு. புதன் பகை வீட்டில் உட்காந்துருக்காரு. அதே நேரத்தில் இவருக்கு 2 மாபெரும் சுபர்களோட சந்திர அதியோகம். பௌர்ணமி சந்திரங்கிறது குருவை விட மிஞ்சினவர் இல்லையா, அவரோட அதியோகத்திலையும் குருவோட பார்வையிலையும் 2 மாபெரும் சுபர்களோட தொடர்பில் இருக்கிறனால சுக்கிரனோட துறைகள் தான் நான் கெஸ் பண்ணேன். அதே நேரத்தில் லக்னத்துக்கு 10ஆம் வீட்டோடையும் சுக்கிரன் தொடர்பு கொள்றாரு. ராசிக்கு 10ஆம் அதிபதியாகவும் அவர் வாராரு. இந்த அடிப்படையில் நான் கேட்டேன், நீங்கள் ஹோட்டல் வச்சிருக்கீங்களா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நான் கெஸ் பண்ண முடிஞ்சது. இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஜாதகம் வந்திருந்தது. அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சம். அந்த பையனுக்கு அவனுக்கு அதிக சுபத்துவமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் குருவுடையும் சுக்கிரனுடையும் தொடர்பில் உள்ள சந்திரன் தான் அதிக சுபத்துவமான கிரகம். ஆனால் அந்த பையன் படிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு படிச்சிருக்கான். நான் சொன்னது சந்திரனுடைய தொழில்கள் தான் அந்த பையனுக்கு நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்க அம்மா உடனே சொன்னாங்க, இல்லைங்க ஒரு மெடிக்கல் படிச்சிருக்காருங்க அப்படின்னு சொன்னார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா மேச லக்னம் குணம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை 4ஆம் வீட்டில் உட்காந்து 10ஆம் வீட்டோட நேரடி தொடர்பில் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் அந்த பையனுக்கு செவ்வாய் சுபத்துவமாக இல்லை, நீச்சம் தான், முறையான நீச்ச பங்கம் கூட அடையலை. உடனே நான் நம்ம குருஜி சொல்லுவாங்கல்ல, சாதகமற்ற தசாபுத்திகள்ல நம்மளுக்கு தேவையில்லாதது இல்லை உபயோகமற்றது இதில் கவனம் போவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு சூரிய தசை நடந்துட்டு இருக்கு. சூரியன் ராகுவோட நெருங்கி பாவத்துவமாகி நேராக சனியுடைய பார்வையில் நேரடி 7ஆம் பார்வையில் வேற இருந்தார். அந்த அடிப்படையில் அவங்க அம்மாட்ட சொன்ன, சூரிய திசையில் படித்தாராங்க அப்படின்னா, ஆமாங்க சூரிய திசையில் தான் படித்தாருன்னா, இல்லை இவர் இவர் படிக்க வேண்டியது ஒரே நேரத்தில் குரு சுக்கிர தொடர்பு பெற்ற சந்திரனுடைய துறைகள் தான் இவருக்கு படிச்சிருக்கணும். ஆனால் இவர் செவ்வாயோட துறை சாதகமற்ற தசாபுத்திகளில் தேர்ந்தெடுத்திருக்காருங்க. அது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். செவ்வாயை விட இவருக்கு சந்திரன் தான் லாபநர தொழில். அதே நேரத்தில் சந்திர புத்தி நடந்துகிட்டு இருந்தார், அவர் இல்லை சந்திர தசை நடந்துகிட்டு இருந்தது. ஒரே நேரத்தில் 2 மாபெரும் சுபர்களோட தொடர்பாகி சந்திர தசை நடந்துட்டு இருந்தது. அவர் மேச லக்னத்தில் சந்திரன் 4ஆம் அதிபதியாக வரக்கூடியவர், நண்பர், நல்லது செய்யக்கூடியவர் தான், சுபத்துவமாக வேற இருக்காரு. 10 வருஷ தசை இப்போ தான் ஆரம்பிக்க போகுது 2026 இதெல்லாம் அடிப்படையில் ஒரு 10 வருஷத்துக்கு அவர் என்ன தொழில்னாலும் பெரிய நெகட்டிவ்லாம் வராது, நல்லா தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்வர்சேஷன் போணுச்சு. ஆனால் இவரோட தொழிலை என்னால் பர்ஃபெக்டாக கெஸ் பண்ண முடிஞ்சுது. புதனும் சுபத்துவமாக இருக்காரு அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சா கூட, ஆனால் ராசி லக்னத்தோட 10ஆம் வீட்டோட அவர் சுக்கிரன் தான் தொடர்பில் இருக்காருங்கிற அடிப்படையிலையும் இவரோட தசாபுத்திகளையும் எடுத்து பார்த்தேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் கான்வர்சேஷன் இந்த மாதிரி ஆணுச்சு, அதனால தொழிலை தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நான் இவரோட தசாபுத்திகள்லாம் படிக்கிற காலத்தில் இவரோட ஏஜை கணக்கிட்டு என்னெல்லாம் நடந்ததுன்னா சாதகமான தசாபுத்திகளாகவே நடந்திருக்குது. அந்த அடிப்படையில் இவரோட தொழிலை நான் சொன்னேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறீங்களா அப்படின்னா, ஆமாங்க நான் ஹோட்டல் வச்சிருக்கேன். நான் நிறைய அதாவது இவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது. இவர் இவரை வெளிப்படுத்தி கிடல, இருந்தாலும் நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இவர் கொஞ்சம் பெரிய வசதியான நபராக தான் இருப்பார். ஹோட்டலெல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஏஜ் கிட்டத்தட்ட 67 வயசு ஆகுதுங்க. அப்படி பையனுக்கு நீங்கள் இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்கும்ல, அவங்க பார்த்துக்கலையா அப்படின்னு கேட்டேன். பையன் மெடிக்கல் படிக்க வச்சுட்டாங்க, அவனுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத, இதெல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கலாமான்னு பார்த்தேன் அப்படின்னாரு. அது கான்வர்சேஷன் வேற மாதிரி போணுச்சு. இந்த ஜாதகத்தை நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கு மெயினான காரணம் என்னன்னா, தொழில் அமைப்புகளை ஆதித்ய குருஜி சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் சொல்ல முடியும்.
அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரண ஜாதகம். இந்த ஜாதகத்தையே பார்த்தீங்கன்னா சனி யாரு கூட நான் சொன்னல, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், யோகமான ஜாதகர்களுக்கு சனி வந்து யாரையும் எந்த கிரகத்தையும் பார்த்து கெடுக்க மாட்டாருங்க. பார்த்தீங்கன்னா சனி பார்த்த ஒரே கிரகம் சுக்கிரன் மட்டும்தான். அந்த சுக்கிரனுக்கு வந்து மாபெரும் 2 சுபர்களோட தொடர்பில் இருக்கிறதுனால சுக்கிரன் இழந்த வலுவை வந்து பெற்றுதாரு. அப்போ வந்து சனியால் எந்த கிரகமுமே பெரிய அளவில் பாதிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.